ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சுடிதாரோட ஸ்டிச்சிங் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். சுடிதாரோட ஸ்டிச்சிங் ஒர்க் அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நிறையா வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டடான விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதே மாதிரி நீங்கள் என்னையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் உங்களுக்கு நான் வந்து மோட்டிவேட்டட் வீடியோ கொடுத்தாலுமே, அது எதுவுமே உங்களுக்கு பத்தறதில்ல. நீங்கள் இன்னுமே வந்து மோட்டிவேட் வீடியோ கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து டெய்லியும் நம்மள வந்து ஒரு மோட்டிவேட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும். அப்படி அது தேவைப்படும்போது தான் நம்ம வந்து சோர்ந்து போய் உட்காரும்போதும், இல்ல சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறப்பயும், எதையாவது கவலையா மனசுல நினைச்சிட்டு இருக்கிறப்பயும் வந்து நம்ம அந்த மோட்டிவேட் தான் வந்து நம்மள அடுத்து திரும்பவும் வந்து எழுந்து நம்மளோட வேலையை வந்து செய்ய வைக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா ஒரு தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து யார் தராங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு சிலருக்கு அவங்களே மோட்டிவேட்டடா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு சிலருக்கு யாராவது மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கவலையே படாதீங்க. டெய்லி நம்ம வீடியோ வரும் உங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக. அண்ட் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் மட்டும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப, எனக்கு வந்து சலுப்பா இருக்காதா? இல்லை சோம்பேறித்தனமா இருக்காதா? இல்லை எனக்கு அந்த இது எதுவுமே வந்து இருக்காதா? அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். நீங்கள் எப்படி வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நான் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கெல்லாம் இருக்கிறதே கிடையாது. ரொம்ப 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 சோம்பேறித்தனம், ரொம்ப ஒரு சலுப்பு. எப்படி சொல்கிறது, எது எடுத்தாலுமே அசால்ட்டு தான், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். கொஞ்சம் வந்து குழந்தைங்களுக்கு அம்மா ஆக ஆக பொறுப்பு கூட கூட நம்மளோட வேலையும் வந்து கூடிக்கிட்டே தான் வந்து போகும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஒரு சில கட்டத்துல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலிக்கு வருமானம் பத்தாதப்ப நம்ம ஏதாவது வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆக வேண்டும். எப் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கார் நமக்கு எவ்வளோதான் சப்போர்ட் பண்ணாலுமே, அந்த நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து நம்மளோட ஹஸ்பண்டை விட நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அவங்க ஒரு சில டைம் வந்து நம்ம ஹஸ்பண்டே கூட கொஞ்சம் அலட்சியமாக வந்து இருக்கலாம், பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நமக்குள்ளார எப்பயுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நம்ம வந்து நாளைக்கு செலவுக்கு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பயம் வந்து இருக்கும். அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வீட்டோட தேவைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. சிலிண்டர் எப்போ தீரும், பாலுக்கு எப்போ காசு கொடுக்கணும், காய்கறி வாங்குறதுக்கு கொடுக்கணும், அரிசி எப்போ வாங்கணும், மந்த்லி பட்ஜெட் வந்து எவ்வளோ வரும், அது போக சீட்டு இருந்ததுன்னா சீட்டுக்கு கொடுக்கணும், வாடகை இருந்தது அப்படின்னா வாடகை ரெண்ட்டுக்கு வந்து பே பண்ணணும். இந்த மாதிரி எல்லா செலவுகளும் எப்பப்போ வரும், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். கண்டிப்பாக எனக்குமே அப்படிதான். நான் வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரையும் என்னோட உதவி வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அவ்வளோவா தேவையே கிடையாது. அவரோட வருமானமே வந்து போதுமானதாக இருந்தது ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு. அதனால் நான் அவ்வளோலாம் கேர் பண்ணி எதுவுமே பார்த்துக்கிறது இல்லை. நான் வந்து ஏதோ அக்கம் பக்கம் கொடுக்குறாங்க, அது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான், என்னோட டைம் பாஸ்க்கு மட்டும்தான் நான் அந்த வேலையை வந்து ஸ்டிச்சிங் வந்து செஞ்சிட்ருந்தேன். மற்றபடி வந்து நான் அதை தொழிலாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாள் கழித்து இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாமே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். இப்போ
எங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகறதுக்கு நமக்கு ஒரு 5 இயர்ஸ் வந்து ஆயிரும். 5 வயசு ஆனா தான் அவங்கள ஸ்கூல் சேர்த்த முடியும். அதுக்கடுத்தது செகண்ட் பேபி அப்படின்னா, அவங்களையும் நம்ம பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் நம்ம வந்து டைம் வந்து குடுக்கணும். இப்ப 2 பேருமே ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இதுலயே நமக்கு ஒரு 10 இயர்ஸ் பக்கமா வந்து போயிருது. போனதுக்கு அப்புறமே தான் வந்து நம்ம வந்து நமக்கான வேலைய வந்து பார்க்க முடியும். அப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னுமே இந்த குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிற வரையுமே நம்மனால வந்து அப்படி தனிச்சு அவங்கள வந்து விடவும் முடியாது. அவங்கள நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா என்ன முதல விட இப்ப நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் வந்து கொஞ்சம் சேர்த்தி கிடைக்கும். அப்ப நமக்கான வேலை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படிதான் வந்து நானும் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாமே ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே 2 குழந்தைங்களுமே வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலு, நான் வந்து இப்படியே நம்ம வந்து எப்படி இருக்கிறது? இப்ப ஃபினான்ஷியல் ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சிரமம். அந்த அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சிரமம் தான். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் வந்து ஆச்சு. அப்ப அ ஒரு தொழிலும் கிடையாது, ஒரு வருமானமும் கிடையாது. எதுவுமே இல்லாம எப்படி நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்றது அப்படிங்கிற ஒரு கவலை வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமேல் தான் வந்து நம்மனால முடியும். நம்ம வந்து கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வந்தது. சரி எங்கேயாவது வெளியில ஒரு பக்கம் வேலைக்கு போலாமா அப்படின்னு பார்க்குறப்ப, அ எங்க வீட்டுக்காருக்கு சுத்தமா வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் வேலை செய்ற அந்த மென்டாலிட்டியே வந்து கிடையவே கிடையாது. நமக்கு கையில தொழில் இருக்கும்போது, நம்ம ஏன் ஒருத்தவங்க கிட்ட போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு எப்பயுமே இருக்கும். அதனால தான் வந்து அவரு வந்து ஜென்ஸ் டெய்லரா இருந்தாரு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னைய 10த் முடிச்சோனே வந்து மேரேஜ் பண்ணி குடுத்துட்டாங்க எங்க வீட்ல. 16 வயசுலயே வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் படிக்கணும்னு ஆசை இருந்தது அப்படிங்கிறனால, எங்க வீட்டுக்காரர் என்ன மேற்கொண்டு +2வும் அதுக்கப்புறமே வந்து +2 படிக்க வச்சார். பிகாம் படிக்க வச்சாரு. நான் வந்து வீட்ல மிஷின்லாம் இருக்குது. நமக்கு பொண்ணு இருக்கா அப்படிங்கிறதுனால தான் வந்து டெய்லரிங் கிளாஸ் போய் நம்ம வந்து கத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 1 இயர் கிளாஸ் வந்து போனேன். ஏ டூ இசட் எல்லாமே வந்து கத்துக்கணும் அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொல்ட்டாரு. நீ வந்து ப்ளவுஸு இது மட்டும் வந்து கத்துக்காதப்பா. எல்லாமே வந்து ஏ டூ இசட் கத்துக்கோ. அப்பதான் வந்து உனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம வந்து பார்த்தா 1 மாசம், 2 மாசம் போயிட்டு நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா, நமக்கு அதுல ஃபுல்லா ஒரு கிளாரிட்டியே வந்து கிடைக்காது. கன்டினியூவா நீ வந்து உனக்கு எப்ப வந்து நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறியோ, அப்ப வரையும் நீ வந்து கிளாஸ் போ அப்படின்னு வந்து சொன்னாங்க. நானும் வந்து ஒரு 1 இயரா வந்து நான் கிளாஸ் போனேன். எனக்கு இந்த ஆரம்பத்துல இருந்தே தையல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் குடுக்கறது எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான். கஸ்டமர்ட்ட எப்படி பேசணும், எப்படி துணி வாங்கணும், எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்கணும், அ எப்படி வந்து பாக்கி இல்லாம ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து தெச்சு குடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லிக் குடுத்தது எங்க வீட்டுக்காரர் தான். நமக்கு ஒரு என்ன கைட் பண்றத பூராமே வந்து எங்க வீட்டுக்காரர் தான். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா நம்மளோட அனுபவம் நமக்கு எந்த விதமான அனுபவமே கிடையாது. அந்த அனுபவம் இல்லாம நம்ம ஒரு தொழில் செய்யும்போது நமக்கு நெறைய இடத்துல வந்து நஷ்டம் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு அனுபவம் இருந்தது அப்படின்னா, அ நம்ம அனுபவம் வந்து நமக்கா இருக்கணும். அப்படி இல்லன்னா ஒருத்தவங்க சொல்றதையாவது கேட்டாவது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஆகாது. நெறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சது. இப்போ ஒரு கடை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, எடுத்தோனே வந்து ஒரு பெரிய லெவல்ல நம்ம வந்து ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்காக வந்து சில கடன் எல்லாமே வந்து வாங்கியும் வந்து ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளோட தொழில் வந்து போகல அப்படின்னா, நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்ல தான் வந்து நான் வந்து கடை வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அ அதுக்கு வாடகை வெறும் ரூ. 1500 தான். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது அந்த கடைக்கு அட்வான்ஸ் வந்து கிடையாது. 1 மாசம் முன்னாடியே வந்து அந்த கடை ஓனரே வந்து அட்வான்ஸ் வேணாம். அது நீங்க திருப்பி வாங்கி போறதானா, 1 மாசத்த வாடகைய நீங்க முதல்லயே வந்து குடுத்துருங்க. முன்னாடி குடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் வந்து எனக்கு 1 மாசம் வேலை இருந்தாலும், இல்லைனாலுமே வந்து அந்த ரூ. 1500 வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் தான். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாசம் வந்து ஒரு 5000க்கு நான் வந்து கடை பார்த்திருந்தேன் அப்படின்னா, எனக்கு வேலை
வேலை இருந்தாலும் இல்லைன்னாலும் என்னால் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சமாளிக்கவே முடியாது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு மாதங்கண்ட ஒரு 5000 ரூபாய் வந்து நம்ம கடைக்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கும் மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அதிலிருந்து வருமானத்தை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டு செலவெல்லாம் பார்க்குறப்ப அது இன்னுமே நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அது மாதிரி நான் வந்து கணக்கு போட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கடை வந்து ஒரு 2 மாதம் தான் வந்து வச்சுருந்தேன். ஏரியா வந்து எனக்கு அவ்வளோ அளவுக்கு செட் ஆகலை. வேலை எல்லாமே வந்தது. ஆனால் வந்து கொஞ்சம் ஏரியா சரியில்லை. அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்ட்டு நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நாள் பூரா அங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஏரியா சரியில்லைன்னு சொல்லி காலி பண்ணிட்டு திருப்பியும் வந்து வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நம்ம ஓன் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால நம்மளோட திங்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். நமக்கு யாரும் எந்த ஒரு இதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. இதுவே வாடகை வீடாக இருந்தால் ஒரு சிலரெல்லாம் வந்து சொல்லுவாங்க வீட்டில் ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ரூல்ஸ் வந்து போடுவாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு நிரந்தரமான இடம் அப்படின்னு வந்து இருக்காது. நம்ம வந்து வாடகை வீடாக இருக்கும்போது நம்ம வந்து அப்பப்போ வந்து மாற்றிக்கிற மாதிரியும் இருக்கும். இது ஓன் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து எனக்கு ஒரு நிரந்தரமான இடம் வந்து இருந்தது. அப்பயுமே வந்து என்னடா அது வச்சு 2 மாதத்துலேயே நம்ம வந்து கடை எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து மனசில் தோணிகிட்டே இருந்தது. அடுத்து என்ன பண்ண போகிறோம், எப்படி வந்து நம்ம ஃபேமிலி வந்து நம்ம பார்த்துக்கிறது, செலவெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அப்பயுமே வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னா, நீ வந்து நான் உனக்கு எப்படியாவது ஆர்டர்ஸ் வந்து பிடிச்சி கொடுக்குறேன், நீ வீட்டிலேருந்தே ஸ்டிச் பண்ணு. அதுக்கப்புறமா தான் ரொம்பவும் வந்து டைம் ஒரு அந்த ஒரு 1 வீக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் காலையிலேருந்து நைட் வரையுமே நம்ம ஊரில் இருக்கிறவங்கக்கிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து இந்த 2 மந்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடை வச்ச புதுசில் பில் புக் வந்து அடிச்சிருந்தேன். அந்த பில் புக் வந்து எடுத்து பிட் நோட்டீஸ் மாதிரி நாங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறோம், இங்கே உள்ளார வந்து சொந்தமாக இப்போ வீடு கட்டி வந்திருக்கிறோம், நீங்கள் வந்து ப்ளவுஸ் எல்லாம் ஏதாவது ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எடுத்து வச்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள், நாங்களே வந்து வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் வந்து எங்கள் வீட்டுக்கார் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு வந்தார். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ரெகுலராக வந்து போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃபன் கடையாகட்டும், ஒரு ஒரு நர்சிங் ஹோம் ஆகட்டும், டாக்டர்கிட்ட, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்பு, காய்கறி வாங்குறது இடம், ஸ்கூல் மிஸ்ஸு, இந்த மாதிரி எங்கள் பாப்பா தம்பி படிக்கிற ஸ்கூல் மிஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே வந்து தொடர்ந்து சொல்லி 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 பார்த்தீங்க அப்படின்னா சரி ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக கொடுக்க ஆரம்பித்தது தான் வந்து என்கிட்ட வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது நாங்கள் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கொரோனாக்கு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஒரு ரெண்ட் ஹவுஸ்லேருந்து வீடு கட்டிட்டு இந்த வில்லேஜுக்கு வந்து வரும்போது, சேலத்துலேருந்து இங்கே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த விதமான ஒரு கஸ்டமர்ஸுமே வந்து எனக்கு கிடையவே கிடையாது. யாருக்குமே எங்களை பற்றி தெரியவே தெரியாது. நாங்கள் இங்கே தைக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு 1 இயருக்கு மேலேயும் வந்து யாருக்குமே வந்து தெரியவே இல்லை. தெரியாமல் இருந்து அதுக்கப்புறமே நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தி நான் இதை வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தேன். அப்படிதான். ஆனா வந்து அதுக்கப்புறமேல் தான் ஒவ்வொருத்தராக வந்து பிடிச்சு செஞ்சு அதுக்கப்புறமே வந்து நிறைய பேருக்கு ஒரு ஸ்டிச்சிங் வந்து பிடிச்சிருந்தது. பிடிச்சு அப்புறம் எந்த ஒரு அளவுக்கும் மிஸ்டேக்ஸும் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமேல் தான் வந்து அதை அப்படியே பிக்கப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன்னா நமக்கு எது எடுத்தாலுமே வந்து நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணிடுவோம். இப்போ ஒரு விஷயத்த சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே பாட்டில் வந்து எப்படி பெரிய ஆளானோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு இமேஜ் வந்து நமக்கு தோண ஆரம்பிச்சிரும். அப்போ அது வந்து கண்டினியூவாக ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல. அதே வந்து சடனாக வந்து நல்லா போகாமல் எதுவுமே வந்து எனக்கு இன்னுமே ஒரு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வீட்டுக்கு போயும் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு வரலையோ, நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறப்ப எடுத்து வச்சுட்டு கொடுங்க அப்படின்னு வந்து அவங்க ஒவ்வொருத்தக்கிட்டையும் சொல்கிறப்ப யார் இந்த மாதிரி பண்ண போகிறாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க, நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஆர்டர்ஸ் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதுவே நாளாக நாளாக பார்த்திங்க அப்படின்னா
அவங்களுக்குமே வந்து வர்றதுக்கான அலைச்சலும் கம்மி. அ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னதான் நம்ம வாங்கிட்டு போய் தைச்சுட்டு வந்து குடுத்தாலுமே, அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் சரியா இருந்தா மட்டும் தான் நம்மக்கிட்ட வந்து திருப்பியும் தைப்பாங்க. ஃபிட்டிங் சரியா இல்ல அப்படின்னா, அவங்க வந்து தைக்கவும் மாட்டாங்க. ஃபிட்டிங் வந்து கரெக்ட்டா போயிடுச்சு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா, எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாம நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா, அது நிஜமாலுமே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நானுமே வந்து ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆயிட்டேன். ஏன்னா, நம்ம வந்து பிகினரா இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப மட்டும் தான் நமக்கு நெறைய மிஸ்டேக்ஸ் வரும். நான் வந்து 2015லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கிறேன். இப்ப 2020க்கு மேல தான் வந்து இத நான் வந்து தொழிலா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெனச்சு நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு அதுலயும் வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துருச்சு. மேற்கொண்டு இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துருச்சு. அப்ப நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாசங்கண்டா ஒரு 1000லேருந்து தான் வந்து என்னோட இன்கமே வந்து வந்துட்டுருந்தது. 1000, 2000 ஆச்சு, 2000, 3000 ஆச்சு, 3000, 4000 ஆச்சு. அப்படியே படிப்படியா தொடர்ந்து தான் வந்து அந்த இன்கம்ம நான் வந்து சம்பாரிச்சு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு எனக்கு வந்து மாசங்கண்டா வீட்ல இருந்தே நம்ம ஸ்டிச் பண்றப்ப ஒரு 15, 20, 25 இந்த மாரி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து வரும். அது நமக்கு கொஞ்சம் வந்து வேலைகள் அதிகமா இருந்தா நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவும் வரும். இல்ல வேலை கம்மியா இருந்தது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கம்மியாவும் வரும். இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன் அப்படின்னா, எனக்கு இவ்ளோ வந்து சம்பளம் வருமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வந்து வரவே வராது. நமக்கு வந்து எவ்வளோதான் வந்து ஸ்டிச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே, நம்ம ஸ்டிச்சிங் சம்மந்தமான ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த டைமிங்க்கு போய் ஆகணும். எந்த விதமான லீவுமே நம்ம வந்து எடுக்க முடியாது. அவங்க சொல்கிறத மட்டும்தான் நம்மளால வந்து கேட்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளோட நம்ம லைஃப் லாங் வரையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் தான் நம்மளால வந்து சம்பாரிக்க முடியும். அதை விட அதிகம் இப்போ மாசங்கண்டா எனக்கு 10,000 சம்பளம் அப்படின்னா, அந்த 10,000 மட்டும் தான் நான் லைஃப் லாங் வந்து வாங்க முடியும். என்ன வருஷம் ஆக ஆக ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்தி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேம் அதே அளவுல தான் நம்ம வந்து எவ்வளோ தைச்சாலுமே வந்து நமக்கு அதே தான் வந்து வருமானம் வரும். இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட எஃபோர்ட் போட வேணாம். நீங்க அங்க பண்ற வேலைய வந்து இங்க பண்ணுனீங்க, உங்களோட ஓன் பிசினஸ்க்கு பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்கனால அத விட அதிகமா 2 மடங்கு வந்து உங்கனால வந்து சம்பாரிக்க முடியும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நம்ம தான் வந்து நம்மளோட எல்லா பிரச்சனைக்குமே காரணம். நம்ம வந்து இப்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னாலும், அதுக்கு நம்ம தான் காரணம். இப்ப நம்மளோட லைஃப் வந்து கொஞ்சம் சுமாரா இருக்குது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னாலும், அதுக்கு நம்ம தான் காரணம். நம்மள தவிர வேற யாருமே வந்து காரணம் கிடையாது. அப்ப நம்மளோட லைஃப்ப நம்ம தான் வந்து எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க பிகினரா இருக்கிறீங்க, தைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா, எனக்குமே ஆரம்பத்துல இப்படி இருந்து தான் வந்து நான் இப்படி வந்து மாறி இருக்கிறேன். கொஞ்ச நாள் ஆக ஆக கஸ்டமர்ஸ் அதிகமாக ஆக இப்படியே இருந்தா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். வாய்ப்பு கிடைக்கலன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்குறோம். யாராவது என்ன நம்பி வந்து ஒரு ப்ளவுஸாவது தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப வாய்ப்பு கிடைக்கிறப்ப அத நம்ம அலட்சியப்படுத்துறோம் பார்த்தீங்களா? அதுதான் பண்ற ஒரே ஒரு தப்பு. நம்ம எல்லாருமே பண்ற ஒரு தப்பு அதுதான். ஒண்ணு கிடைக்கல அப்படிங்கிறப்ப, அது கிடைக்கலன்னு சொல்லி புலம்புறோம். அதுவே கிடைச்சிருச்சு அப்படின்னா, அது ரொம்ப ஒரு அலட்சியமா போயிருது. சரி போ பார்த்துக்கலாம், போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி. கண்டிப்பா வந்து அத நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாவே, நீங்க டைம வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்க தொழில் மேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஈடுபாடு வந்துரும், ஈர்ப்பு வந்துரும். நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க. புரிஞ்சுட்டு நீங்க அத செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. இதுதான் வந்து ஒரு பிராக்டிகலான ஒரு விஷயம். அதுவும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியா எந்த விதமான ஒரு இதுவுமே இல்ல அப்படின்னா, நீங்க இத பண்ணி தான் சம்பாரிச்சு தான் உங்க குடும்பத்த ரன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல அப்படின்னா, உங்களுக்கு அந்த அலட்சியம் வந்து கண்டிப்பா இருக்க தான் வந்து செய்யும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெனச்சு, நீங்க வந்து பண்ணுங்க. சில பொறுப்புகள நீங்க வந்து எடுத்துக்கோங்க.
இப்போ உங்க வீட்ல வந்து உங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்ல. எங்க ஹஸ்பண்டே நல்லா வந்து பார்த்துக்கிறாரு, சம்பாரிக்கிறாரு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சீட்டு போடுறதுக்கு கமிட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நகைச்சீட்டு போடுறது, இந்த மாரி ஏதாவது இல்ல வீட்டோட ரெண்ட் பே பண்றது, இல்ல வேற ஏதாவது ஒரு அ ஃப் வண்டி டியூவுக்கு குடுக்கறது, இந்த மாரி நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குன்னு சில கட்டுப்பாடு வச்சு, அ ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. இப்போ 1 மாசம் உங்ககிட்ட வந்து கையில காசு இல்ல. நீங்க ஒரு இதுக்காக ஒத்துட்ருக்கிறீங்க. நீங்க ஒரு சீட்டு போடணும் அப்படின்னா, நீங்க அத தான் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னா, அப்ப அதுக்கு நம்ம வந்து பணம் கட்டணும். அந்த பணத்துக்கு என்ன பண்றது? யாருது தைச்சா வரும்? இல்ல வேலையே இல்ல அப்படின்னாலும், அடுத்து எப்படி வந்து வேலைய பிடிக்கலாம்? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தாட் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட சூழ்நிலைகள் மட்டும் தான் நம்மள தீர்மானிக்குது. நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, அத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு யாருமே வந்து மோட்டிவேட் பண்ணவே தேவையில்ல. நம்ம ஒருத்தர் வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு வேலைய செய்றோம், ஒருத்தவங்க சொல்லி செய்றோம் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அது நீடிக்கவே நீடிக்காது. அதனால நீங்க வந்து நீங்களா அத ரியலைஸ் பண்ணி, நீங்களா அந்த வேலைய செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு லைஃப் லாங் வரையும் கன்டின்யூ ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.